மக்களே, அஜபூஜ தேகம் கொண்ட ஜிம்படி ராஜா பேரோனா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ அவரை வந்து இப்ப நேற்று பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில அட்வொகேட் நெல்சன் அவங்களோட வீட்டுல வச்சு கன்னியாகுமரி மக்கள் பொழந்து எடுத்திருக்கிறாங்க. சோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால காட்டுத்தீயா பரவி சோசியல் மீடியாலையும் போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க மக்களே. இப்ப பொதுவா ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து போச்சு அப்படின்னா, எப்ப அவர் பக்கம் நியாயம் இருக்கு, இவர் மேலேயும் தப்பு இருக்கு, அந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ராஜா பேரோன் வெர்சஸ் அட்வொகேட் நெல்சன் இந்த பிரச்சனையில ராஜா பேரன் மேலதாங்க தப்பு. அவர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அவர் ஒரு பக்காவான ஜால்ரா போடுற ஒரு தம்பிங்க அப்படி சொல்லிட்டு ராஜா பேரனை மட்டுமே டார்கெட் பண்ணி பொழன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட தவறுகள் பண்ணிருக்காரு ராஜா பேரன். சோ நீங்க சோசியல் மீடியால பார்த்த அந்த வீடியோல ராஜா பேரன் மற்றும் அவங்களுடைய ஆட்கள் நெல்சன் அவங்களுடைய குடும்பத்தினரை தாக்க, அவங்க அப்பாவை தாக்க, அம்மாவை தாக்க, அண்ட் அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியே வந்து கேட்ட பூட்டிட்டு நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பேரன் சவால் விட, ராஜா பேரன் வாயை விட பெரிய வாயை வச்சிருக்கிற ராஜா பேரனுடைய மனைவி சவால் விட, ஏய் வாடா அப்படி சொல்லிட்டு பஜாரி மாதிரி கத்த, அதுக்கப்புறம் போன் போட்டு ஆட்களை கூப்பிட கன்னியாகுமரி மக்கள் அங்க உள்ள வந்து பொழந்து எடுத்துட்டாங்க. மனுஷன் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. மக்களே பெரிய கலவரமா இருக்காங்க. எதுக்காக ராஜா பேரன் அட்வொகேட் நெல்சன் வீட்டுக்கு போனோம், அங்க என்ன பர்பஸ்க்காக போனாரு, என்ன பேச போனாங்க, அதுக்கப்புறம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு சண்டையா இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பஞ்சாயத்து, இப்போ இந்த பிரச்சனை என்ன நிலைமையில இருக்கு, போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே டக்கு நம்ம பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் இந்த அட்வொகேட் நெல்சனை பத்தி பாத்துரலாம். அந்த நெல்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து கன்னியாகுமரியில இருக்கு அப்படி. சோ நம்ம தமிழகத்துல எங்கெங்க தப்புகள் நடக்குதோ அதை வந்து அவருடைய சோசியல் மீடியா யூடியூப்ல போட்டு அவர் வந்து ரொம்ப பிரபலம். நிறைய பிரச்சனைகளுக்கு வாண்டடா முன்னாடி போயிட்டு கேஸ் கொடுத்து அதை சால்வ் பண்ணி வச்சிருக்காரு. மக்கள் மனத்துல நெல்சனா ஓகேப்பா ஒரு பஞ்சாயத்துனா முன்னாடி வந்துருவாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் ராஜா பேரோன் பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உடற்பயிற்சியாளர், ஜிம்ல போயிட்டு வெயிட் எல்லாம் தூக்குவா, அப்படி வீடியோ எல்லாம் போடுவாரு. தம்பிகளா இதை சாப்பிடுங்க, அண்ணன் மாதிரி நல்லா தின்னுங்க, 90 நாள்ல வெயிட் லாஸ் அதெல்லாம் நம்பாதீங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்களே, நல்லா சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நிறைய ராஜா கெட்டப்பெல்லாம் போட்டு குதிரையில வளம் வந்து ராஜராஜ சோழன் கம்பீரம் அப்படிலாம் நிறைய மாசெல்லாம் காட்டுவா. அப்படி அவர் அது பண்ண வரைக்கும் சந்தோஷமா இருந்துச்சு, மக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. கடைசியில மார்க்கெட்டிங் அப்படின்ற பேர்ல யானை கவளம் இதை சாப்பிட்டீங்கன்னா யானை பலம் கிடைக்கும் மக்களே, சிரிங்க அப்படின்னு மாதிரி யானை கவலத்தை கொண்டு வந்தாரு. அதுல இருந்து ராஜா பேரனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. சோ அந்த யானை கவல லேகிய வந்து இந்த திப்பிலி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள மூலிகைகள் கலந்துருக்கேன், சாப்பிட்டா உடம்புக்கு யானை பலம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஆனா அதுக்கு வந்து ப்ராப்பரா லைசன்ஸ் இருக்கா, FSSAI சர்டிபிகேட் பண்ணிருக்காங்களா, எதுவுமே இல்லாம சும்மா ஒரு லேகியத்தை மக்களுக்கு கொடுத்துட முடியாதுங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதெல்லாம் ராஜா பேரன் கடைபிடிக்கல, அது கடைபிடிக்காம மார்க்கெட்டிங் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த யானை கவலத்தை இன்ட்ரோ பண்ணும் போதே வந்துச்சு. நிறைய தரப்பு மக்கள் அந்த யானை கவலத்தை வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டிங் கொண்டு வரக்கூடாது, ஏன்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான அந்த FSSAI சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டு வரல, அதெல்லாம் வாங்கிட்டு ப்ராப்பரா எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுங்க, தப்பு இல்ல, நீங்க வளரணும், நாங்க உங்களை அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பினரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் நெல்சன் அவர்களும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. யானை கவலத்துக்கு FSSAI சர்டிபிகேட் இல்லைங்க, நீங்க ப்ராப்பரா அந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வீங்க, மக்களுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்தோம் கவுத்தன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நெல்சன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சோ அப்பயே இந்த லேகியத்தினால இவங்க ரெண்டு பேருக்குள்ள லைட்டா ஒரு நெருப்பு பொறி ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கிற நிலைமையில தான் அட்வொகேட் நெல்சன் அவர்கள் நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து DMK கட்சியில இருந்து ஸ்டாலின் கிட்ட இருந்து 15 கோடி ரூபாய் பணம் வாங்கி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு. ஒரு கணக்குல காட்டாத 15 கோடி அந்த மாதிரி எதிர்கட்சியில இருந்து வந்திருக்கு. அந்த பணத்தை மனைவி பேர்ல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ காட்டுத்தீ மாதிரி பரவச்சு. அந்த வீடியோ பார்த்த சாட்டை துரைமுருகன், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா ஒரு ஆத்தலுக்கு பிறந்தவனா ஆதாரத்தை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பச்சையா வீடியோல பேச, நெல்சன் அவர்கள் ஆதாரம் இல்லாம நான் பேசலப்பா, இதான் ஆதாரம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. சோ வந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கு போதுமான ஆதாரம் இருக்கு அப்படின்றத நெல்சன் வந்து உணர்த்திட்டாங்க. சோ யோசிச்சு பாருங்களேன், இங்க நிறைய பேர் வந்து நான் தம்பிங்களா சீமானா அண்ணங்கடா அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா. ஒவ்வொரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்குதுங்க. சரிங்களா? நான் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மோசமான கட்சி அப்படிலாம் சொல்ல வரல. ஆனா உங்களை தாண்டி கட்சிக்குள்ள என்ன போகுது, தலைவர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஒரு டீலிங் போகுது அப்படின்ற அது ஒரு பெரிய அரசியல். அதெல்லாம் இந்த தம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சுத்துவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் புரியாது, உங்களுக்கு எல்லாம் பட்டாதான் புரியும் அப்படின்றது மக்களுடைய கருத்து. இதுக்கப்புறம் தான் வினையே ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ராஜா பேரன் இருக்காரு பாத்தீங்களா, ஏற்கனவே எலியும் பாம்புமா இந்த நெல்சனும் ராஜா பேரனும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த யானை கவலம் லேகியத்துக்கு. இப்ப என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, இந்த ராஜா பேரன் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு அடிப்படை தொண்டர். சரிங்களா?
கட்சியில கூட இல்ல, அடிப்படை தொண்டர். எங்க அண்ணன் சீமான் அண்ணன் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிற. அப்படி இவர் வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறனால ஈஸியா சாட்டை துரைமுருகனை நேர்ல பாக்குறது, ஆக்சஸ் பண்ற அளவுக்கு கொஞ்சம் ஆள்பலம்லாம் இருக்குது. அப்படிங்கும் போது எங்க அண்ணன் சீமானை பத்தி நெல்சன் எப்படி சொல்லலாம், சாட்டையை பத்தி எப்படி தப்பா பேசலாம், நாம் தமிழர் அப்படிலாம் காசு வாங்குற கட்சி கிடையாது, நாங்கெல்லாம் மக்கள் கிட்ட இருந்து திரள் நிதி வாங்குற கட்சி, அடுத்த கட்சியில இருந்து நான் பிச்சை எடுக்கிற கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பத்தி சொல்லிட்டாங்களே, நம்ம கட்சியை பத்தி சொல்லிட்டாங்களே அப்படின்ற கோபத்துல இந்த ராஜா பேரன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நெல்சன் கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண தப்புன்னா அவர் மனைவியை கூட்டிட்டு போனது. சொசைட்டில இருக்கிற ஒரு பெரிய மனுஷங்க தொழில முன்னேறதுக்கு, குடும்பத்துல முன்னேறதுக்கு, அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கு மனைவி ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவங்க சில நல்லது கிட்டலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். ஆனா இங்க ராஜா பேரன் என்ன தப்பு பண்ணாருன்னா, போன இடத்துல பொண்டாட்டி பேச்ச கேட்டதான் தப்பு. அவுத்துட்டு அப்படியே உட்கார வச்சது காரணம் அவங்களுடைய மனைவி மட்டும்தான், அவங்க பேச்ச கேட்டதுனாலதான். சோ அட்வொகேட் நெல்சன் அவங்களுடைய வீட்டுக்கு இந்த ராஜா பேரன் மற்றும் அவங்களுடைய மனைவி, நீங்க போட்டோல பாக்குற இந்த சேலை கட்டுன இந்த மனைவி மற்றும் ஒரு சில பேர் வந்து போயிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்காக பேசுறதுக்காக போயிருக்கிறாங்க. அட்வொகேட் நெல்சன் அப்ப இல்ல, வீட்டுல வந்து பெரியவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, நான் அந்த மாதிரி ராஜா பேரன், இவங்க சம்சாரம், இந்த மாதிரி நெல்சன் இல்லைங்களா, கொஞ்சம் பேசணுமே, உள்ள வரலாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சரி உள்ள வாங்க ராஜா பேரன் சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அந்த கேப்லயே பாத்தீங்கன்னா நெல்சனும் அவங்க அப்பாவும் கார்ல வந்துட்டாங்க. கார்ல வந்து அப்படி வீட்டுக்குள்ள வரும்போது, நான் நெல்சா இப்பதான் வர்றியா அப்படி கேட்டதுக்கு நெல்சன் வந்து ஆமா ஆமாண்ணே அப்படி சொல்றதுக்கு, உட்காருப்பா பேசலாம், இல்ல எதுக்கு நீங்க வீட்டுக்கு வந்துருக்கீங்க, உட்காரு பேசலாம், பேசுவோம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு பேச்சுவார்த்தை மாதிரிதான் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சபைன்னு இருந்தா அந்த சபையில மெஜாரிட்டி யார் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்கதான் ஒரு சில பேச்சுவார்த்தைகளை முன்வைக்கணும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இந்த என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை, என்ன மாதிரி விஷயம் போயிட்டு இருக்குன்னு தெரியும், அவங்க தான் ஸ்டார்டிங்ல பேசியிருக்கணும். ஆனா ராஜா பேரன் அவங்களுடைய மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க உட்கார்ந்துகிட்டு ஓகே நான் பேச போறேன், யாரும் பேசக்கூடாது சரிங்களா, டேய் பேசாத, நான் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தான் பெரிய இது, மத்தவனுங்க இது, நான் மட்டும்தான் பேசும் அப்படின்ற அதிகார திமிருல, அதிகாரம் கூட கிடையாது, ஒரு திமிரு சரிங்களா, அந்த திமிருல உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பேசுற டோனே எந்த மாதிரினா, நாங்க யாருன்னு தெரியுதா, இது யாருன்னு தெரியுதா, நான் யாருன்னு தெரியுதா, ராஜா பேரனோட மனைவி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, யானை கவலம் சர்டிபிகேட் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுற தோணியை சண்டைக்கு வர மாதிரி வாடா வாடா அப்படின்னு மாதிரி சண்டைக்கு வர தோணில அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் முன்ன பின்ன ஒரு பஞ்சாயத்து வரும்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புல இருந்தும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள் சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ராஜா பேரனோட மனைவி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராஜா பேரன் வந்து அப்படி எந்திக்கிறா, அப்படி எந்திரிச்சு முன்னாடி நெல்சன் கிட்ட வந்து நெல்சா அது இதுன்னு அப்படி ரெண்டு பேரும் நெஞ்சுக்கு முட்டி முட்டி பேசும்போது இன்னொரு கேமரால என்ன பதிவாயிருக்குன்னா, ராஜா பேரனோட மனைவி அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ அட்ரா பாத்துக்கலாம், நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுருக்காங்க. ஒட்டுமொத்த கலவரத்துக்கும் அவன் புருஷனை ஜட்டியோட உட்கார வச்சதுக்கு அந்த அம்மா மட்டும் தான் காரணம். அந்த ஆடியோ நீங்களே கேளுங்க. என்ன பேசுறாங்க, ஒரு பெண் நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், அது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா நிரூபிச்சிட்டாங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பேசாம உட்காந்து சண்டையை வந்து பெண்ணால சமாதானப்படுத்திருக்க முடியும். ஒரு போரே வந்தா கூட ஒரு பெண்ணுன்னு என்ன பிரச்சனை விடுங்க பாத்துக்கலாம் அப்படி சொன்னா போரே நின்றுங்க, அதான் பெண்ணோட பலம். ஆனா அந்த பலத்தை இந்த அம்மா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம புருஷன் நல்ல ஜிம் பாட்டி வேற லெவல்ல அடிச்சா 10 பேர் சுருண்டு விழுந்துருவாங்க, சிங்க படத்துல வர மாதிரி அட்ரா நீ பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஏத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராஜா பேரன் வந்து ஒரு மாதிரி அட்ரினல் பம்ப் ஆகி பொண்டாட்டியே சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு கை ஓங்க. ஃபர்ஸ்ட் கை ஓங்கினது ராஜா பேரன் தான். சோ கை ஓங்க திரும்ப மாத்தி மாத்தி தாக்க, நெல்சன் அந்த பக்கம் அவளுக்கு வீட்டு ரிமோட் எடுத்து தாக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான தாக்குதல் போயிருக்கு. நெல்சனோட அம்மாவையும் தாக்கி இருக்காங்க, நெல்சன் அப்பாவையும் தாக்கி இருக்கிறாங்க. நெல்சன் அம்மா கதறாங்க, ஐயோ ஐயோன்னு கதறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்க சண்டை போட்டுக்கிறாங்க, புருஷன் அடிக்கிறாங்க, பிள்ளை அடிக்கிறாங்க, ஒருத்தர் கட்டா மாட்டு மாதிரி வந்து அடிக்கிறானா, வீட்டுல பொம்பளை ஆளு என்ன பண்ணுவாங்க, சோ வீட்டுக்குள்ளேயே சேரை உடைக்கிறது, சோஃபா உடைக்கிறது, டிவியை உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்துக்கு சண்டை மாறி மாறி போயிருக்குங்க. அந்த சண்டைக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் வெளியே பத்தி விட்டு அந்த கிரில் கேட் மாதிரி பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு இவங்க போயிருவாங்க. பாத்தீங்கன்னா அந்த ராஜா பேரன் அப்படியே நிக்கிறாரு, லே நீ வாழ வெளியே வா, இதுக்குள்ள நிக்க வெளியே வா அப்படி கேட்க, மனைவி சும்மா இருக்கணும்ல, மனைவி புருஷன் மேல கத்துறாங்க, ஏய் நீ சரியான ஆம்பளை வெளில வாடா, பொட்டச்சு நானே வெளில நிக்கல, உனக்கறடா வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை மத்த செய்தி சேனல்லாம் பாத்தீங்கன்னா பிளர் பண்ணி அப்படி இப்படி காட்டிட்டாங்க. அது கூட தெரியாம அந்த அம்மா அந்த அளவுக்கு சண்டையை வலிச்சுட்டு வந்து நிக்குது. சோ கிரில் கேட்டுக்கு உள்ள நெல்சன் ஃபேமிலி, வெளியே ராஜா பேரன் மற்றும் அவங்க மனைவி கூட வந்து ஒரு 2 அல்ல கைங்க அவங்களாம் நின்றுகிட்டு இருக்க.
உள்ளுக்குள்ள நெல்சன் மற்றும் அவங்க அப்பா வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது கன்னியாகுமரியில அவங்களுடைய அந்த கம்யூனிட்டில ஆட்கள் இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து அடிக்கிறாங்க, நீங்க வாங்கன்னு சித்தப்பா பெரியப்பா வாங்கன்னு சொன்ன உடனே பக்கத்து தெரு அந்த ஏரியால இருந்து எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து ராஜா பேரன் எங்க நின்னு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கணும். அங்க வந்து சுத்து போட்டாங்க. சுத்து போட்டு என்னப்பா என்ன பிரச்சனை கேட்கும் போது அவங்க அப்படி அப்படியே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்க அடிச்சிருக்காங்க எங்களை, அப்பாவை அடிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஊருக்காரங்க சும்மா விடலங்க. அதுக்கப்புறமா ராஜா பேரனை போட்டு பொலன்னு பொளந்துட்டாங்க. யானை கவலம் லேகியத்தை சாப்பிட்டா யானை பலம் வரும், யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூவி கூவித்த ராஜா பேரன் அவரும் அந்த லேகியத்தை சாப்பிட்டுருப்பாரான்னு தெரியல. 20 பேர்ல ஒரு 10 பேரு தான் இருப்பாங்க, சுத்தி போட்டு அடிக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், ப்ரோ யாரா இருந்தாலும் ஒரு தனிநபரா 10 பேர் சுத்து போட்டா அவரால் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா யார் இங்க தப்பு பண்ணா, யாரு வாண்டடா வந்து பிரச்சனையை உண்டு பண்ணா, அதை நீங்க கவனிக்கணும். சரிங்களா? ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய ஆட்களை கூப்பிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது அது ஏதோ ஒரு வகையில நியாயம் தான். சோ நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்களும் அதான் பண்ணுவீங்க, நானும் அப்கோர்ஸ் நானும் அதைத்தான் பண்ணுவேன். சோ நெல்சன் அடிச்சுட்டாங்க, நெல்சன் அப்பா அம்மாவை அடிச்சுட்டாங்க அப்படின்றத கேட்டேன். நெல்சனுடைய ஆதரவாளர்கள் அந்த ஊருக்காரங்க தெருக்காரங்களா வந்து ராஜா பேரனை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. ராஜா பேரன் வேட்டிலாம் உருட்டாங்க. வெறும் மனுஷன் வெறும் சட்டை மட்டும் தான் போட்டிருக்காரு, ஜட்டி போட்டிருக்காருன்னு தெரியல. ஏன்னா டவுசர் போட்டிருந்தா பாக்ஸர் மாதிரி தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே இல்ல, சட்டை மட்டும் தான் போட்டு நடந்துகிட்டு இருக்கா. அப்படி இந்த அம்மா பொண்டாட்டிக்காங்க மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அதுக்கிட்ட புருஷனை விடுறான்னு சொல்லிட்டு அவங்க 10 நாள் ஆம்பளைக்கு மாதிரி மல்லு கட்டிட்டு போறாங்க. நான் பாக்குறது தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழுன்னு இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வரும் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரிதான் பாக்குறது தான் இந்த அம்மா வந்து ஒரு பெண், ஆனா உள்ளுக்குள்ளே அவங்களோட கேரக்டர்ல இவனுங்க வந்து ஒரு 4 ஆட்கள் அடிக்கிற அளவுக்கு ஒரு ஆணாதான் இவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. சோ மற்ற ஆட்களை இந்த அம்மா அடிக்க போக என் புருஷனை விடுறான்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்ட அங்க பெரிய கலவரமே போயிட்டு ராஜா பேரன் அட்டின்னு அட்டி பொழந்து கீழே உட்கார வச்சுட்டாங்க. நீங்க இந்த போட்டோல பாத்தீங்கன்னா ராஜா பேரன் வந்து அவர் கட்டி இந்த வேட்டி உருவி போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. என்னடா யானை காலத்தை தின்ட்டு இருந்தவங்களை அடிக்கண்டா அப்படின்னு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. பாவமா போச்சுங்க எனக்குலாம். நீங்க இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ராஜா பேரன் வந்து அப்படியே அந்த சிலிண்டர் மேல கையை வச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க. சோ அடிபட்ட சிங்கத்தோட அந்த மூச்சு காட்டு கர்ஜனையை விட ரொம்ப கொடூரமா இருக்கும், இதுக்கப்புறம் தான்டா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ராஜா பேரன் வந்து அப்படியே ஒரு மாதிரி அமைதி காத்து இருந்தது நமக்கு மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா போச்சுங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? பேச்சுவார்த்தைக்கும் சொல்லிதாங்க 2 பேரும் போனாங்க. ராஜா பேரன் ஒய்ஃப் ஒரு 2 பேரு போனவங்க ஒரு பேக்கை கொண்டு போனாங்க. அந்த பேக்குக்குள்ள பெரிய பெரிய எல்லாமே இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு போறவனுங்க இதையாப்பா கொண்டு போனாங்க? ஒரு டவுட் வருதா இல்லையா? அப்போ இவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்களா இல்ல ரவுடிகளா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது. இதை விட கேவலம் என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தம்பிங்க இவர் கொண்டு போலங்க, நெல்சன் வீட்டுலதான் இருந்துச்சு. நெல்சன் தான் ஃபர்ஸ்ட் தாக்க முயற்சி பண்ணாரு. இந்த ஆயுதங்கள் எல்லாமே நெல்சன் வீட்டு ஆயுதம், பேக் எல்லாமே நெல்சன் வீட்டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் தூக்கி போடுறாங்க. ஏன்டா அந்த பேக் எங்க இருந்து எடுத்தாங்க, யாரு கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். வீடியோல சில விஷயங்கள் தெரியாம வேணா இருக்கலாம். ஏன்னா நெல்சனை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர். சோ ஒரு வழக்கறிஞரா இருக்கிறவங்க அங்க ஃபேக் எவிடன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. இருக்கிற எவிடன்ஸை எப்படி கலெக்ட் பண்ணணும், அதை எப்படி ஸ்ட்ராங்கா ஆக்கணும் அப்படின்றதா எந்த பெரிய வக்கீலா இருந்தாலும் திங்க் பண்ணுவாங்க. சோ அப்படிங்கும் போது இந்த ஆயுதங்களை கொண்டு வந்தது ராஜா பேரன் மட்டும்தான். சோ ராஜா பேரன் ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு வந்து கூட ஆட்களை கூட்டிட்டு வந்து பேச்சுவார்த்தை அப்படின்ற பேர்ல உள்ள வந்து கலவரத்துல உண்டு பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை நெல்சனோட அப்பா அம்மாவை தாக்கியிருக்காங்க. பெரிய கலவரமே போயிருக்குங்க. சோ போலீஸ்காரங்க அதுக்கப்புறமா இது கேஸ் ஃபைல் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அடிபட்ட நெல்சன் அவங்களுடைய அம்மா இருக்கிறாங்களா, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து நிறைய கட்சி ஆட்கள் அந்த கன்னியாகுமரியில இருக்கிற ஆட்கள் வந்து அங்க போயிட்டு என்னம்மா என்ன நடந்துச்சு நீங்க விடுங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராஜா பேரனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையா ப்ரோ, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து யாரும் வரலையான்னு கேட்டா எப்படி வருவாங்க? பண்ற விஷயம் நல்ல முறையில பண்ணணும். சும்மா ரவுடி ஷோ நான் உடம்ப வளர்த்துட்டேன் வாடா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எடுபடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த பாத்துடலாம். ஒரு ப்ராடக்ட் அது வந்து மார்க்கெட்டுக்கு வருது, ஒட்டுமொத்த மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை பத்தின நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால சொந்த கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு மக்களுக்கு உரிமை உண்டு. ஆனா என் ப்ராடக்டை பத்தி நீ குறை சொல்லக்கூடாது, நீ வாயவே திறக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ப்ராடக்டோட உரிமையாளருக்கு எந்த ஒரு அங்கீகாரம் உரிமையும் கிடையாதுங்க. அதைத்தான் இந்த ராஜா பேரன் கிட்டே நம்ம சொல்றோம். ஏன்னா ராஜா பேரனை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த யானை கவலத்தை வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க, எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட் இல்ல உங்க ப்ராடக்ட் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அதை அவர் ஏத்துக்கணும். ஏன்னா ஒரு உரிமையாளரா அதை அவர் ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு சொன்னவங்களை போயிட்டு மிரட்டிக்கிட்டு கூடாது. அதை இந்த ராஜா பேரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இந்த மாதிரி யாருமே சொல்லக்கூடாது,
ஏன் எது கெட்டதா இருந்தாலும் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னா இவர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பேர்ல அவருக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டுமே விற்கணும். சோ இது வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன்ப்பா, தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டும் தான் விற்கிறேன், அதனால அவங்களுக்கு மட்டும் தான் சொல்ற உரிமை இருக்கு, பொதுமக்கள் நீங்க சொல்லக்கூடாதுன்னு அப்படி வேணா சொல்லலாம். பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பிராண்ட் மார்க்கெட்டிங்லாம் அடிச்சு துவைச்சு ஓட விடுவாரு பாத்தீங்களா, டப்பி சாத்திட்டு கிளம்பு ஹுசைன், சேரன் அகாடமி ஹுசைன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் அது இன்டர்நேஷனலோ லோக்கலோ எந்த ஒரு மார்க்கெட்டிங்னாலும் சரி, அந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது என் ப்ராடக்ட் அந்த மாதிரி இல்ல, நீங்க இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லீகலா தான் பண்ணுவாங்க. சோ நம்ம வாய் வழியா சொல்றோம் அப்படின்னா அவங்களும் வாய் வழியா தான் சொல்லுவாங்க. நாம எவிடன்ஸோட கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களும் வித் ப்ரூஃப் எவிடன்ஸோட இல்லங்க எங்க ப்ராடக்ட் நல்லதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் அந்த இன்டர்நேஷனல் பெரிய பெரிய மார்க்கெட்டிங் அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்ன வீட்டுல வந்து மிரட்டினதுல மிரட்ட மாட்டாங்க. அதுதான் ஒரு கார்பரேட் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆட்களுடைய மனநிலைமை. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராஜா பேரன் முழுக்க முழுக்க ரவுடிசத்தனமா லோக்கல் தனமா என் ப்ராடக்ட பத்தி சொல்லிட்டான், என் ப்ராடக்ட பத்தி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ராடக்ட் உரிமையாளருக்கு அழகே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நெல்சன் அவர்கள் இந்த மாதிரி ராஜா பேரனுடைய அந்த யானை கவளம் அதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, FSSAI சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா இந்த ராஜா பேரன் என்ன பண்ணணும், என்கிட்ட சர்டிபிகேட் இருக்குப்பா, FSSAI இருக்கு, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்டா ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆதாரத்தை காட்டணும். சரிங்களா, அதைத்தான் பண்ணிருக்கணும். இல்ல வந்து கோர்ட்ல வந்து லீகலா மூவ் பண்ணிருக்கணும். இவர் வாய் வழியா ஒரு வீடியோ போடுறாருன்னா இவரும் வாய் வழியா ஒரு வீடியோ போடணும். அதுதான் ஒரு பேசிக், அதுதான் ஒரு டேர்ம்ஸ். ஆனா அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து மிரட்டுறீங்க அப்படின்னா அந்த யானை கவலம் பயன்படுத்துற எல்லா மக்களும் வீட்டுக்கு வந்து மிரட்டுவாங்க. இப்ப நானே ஒரு வீடியோ போறேன், யானை கவலம் சாப்பிடுறேன், மட்டமா சாணி மாதிரி மலுக்கிட்டின் டேஸ்ட் இருக்கு, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டா நாளை பின்ன ராஜாபுரம் என் வீட்டுக்கே வந்து உக்காலி பாலா நீ எப்படி அப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ பொதுமக்கள் இந்த மாதிரியான ஆட்களுடைய ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்றத நிப்பாட்ட போறீங்களா வேண்டாமா அப்படின்றது அது உங்களுடைய சாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்க வந்து ஃபர்ஸ்ட் வாய் பேச்சு, அதுக்கப்புறமா ஐடியாலஜி, ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மற்றும் லீகலா போயிட்டு அந்த பிரச்சனையை எப்படி ஸ்மூத்தா முடிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அதுதான் படிச்சவங்களுக்கு அழகு, ஒரு பேசிக். சரிங்களா, நாம வந்து உடம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கிறோம், நல்லா காட்டெருமை மாதிரி இருக்கும், எவனவெல்லாம் அடிச்சு போட்டலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தா அது வேலைக்கே ஆகாதுங்க. என்னதான் பெரிய ஜிம்பாடியா இருந்தாலும் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு அங்க வந்து டம்மி தான் அப்படின்றத இந்த வீடியோ நமக்கு வந்து உணர்த்திருக்கு. ஊருக்குள்ள இன்னமும் நிறைய ஜிம் பாய்ஸ் இருக்காங்க, நிறைய பாக்ஸர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கத்துக்கிட்ட அறகுறை வித்தியை வச்சுட்டு ரோட்டுக்குள்ள செவனைன்னு போறவங்களா பிடிச்ச வம்புலதே வரையா பாக்ஸரா அப்படின்ற மாதிரி வம்புக்கு இருப்பாங்க. ஆனா இந்த பெர்ஃபெக்டா நீட்டா பாக்ஸிங் கத்துக்கிட்டவங்க அப்படியே ஸ்மூத்தா இருப்பாங்க. ஆப்போசிட்ல என்ன வாண்டடா பிரச்சனைக்கு வரனா கூட உங்க மேலதான் ஒரு தப்பு, சரி விடுங்க என் மேலே தப்பு போங்க அப்படி சொல்லிட்டு டீசெண்டா முடிச்சிருவாங்க. சோ ஒரு திறமையை கத்துக்கிட்டோம், ஆப்போசிட்ல ஒரு 10 பேர் வந்தாலும் அடிக்கக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னா அதை அங்க பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. இங்க சில விஷயங்கள் இருக்கு, இங்க சில விஷயம் கடவுள் நம்ம கொடுத்திருக்காரு, அதை பயன்படுத்தினாலே போதும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி சொல்லிட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ஏற்றிடும் போது அப்படி சொல்லிட்டு போறதெல்லாம் வெத்துத்தனம் அப்படின்றத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. என்னதான் பல செய்தி சேனல்களையும் நிறைய யூடியூப்லயும் இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி நிறைய வீடியோக்கள் போட்டாலுமே இன்னமும் நிறைய தம்பிகள் சீமான் அவர்களுடைய ஆதரவாளர் முட்டு கொடுத்தா இருக்கிறாங்க. ப்ரோ நீ அப்படிலாம் கிடையாது, எங்க அண்ணன் அப்படிலாம் கிடையாது, நீங்க என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கிட்டு வரலாம். ஒரு ஆதாரத்தை இருக்கு, அதை வந்து ஒருத்தன் காட்டுறாரு, ஒரு அட்வொகேட் காட்டுறாரு, நீ இப்படி நம்பாதரா, உன் தலைவன் வந்து உன்னை ஏமாத்துறான், உன் பேரை பயன்படுத்தி திரள் நிதியை திரட்டுறாங்க, உன்கிட்ட ஜால்ரா அடிக்கிற மாதிரி அடிச்சு எதிர்கட்சியை மேடல் அடிக்கிற மாதிரி அடிச்சு சைலண்டா போயிட்டு எதிர்கட்சி கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் எல்லாமே பண்றாங்க, அது உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாலும் சில தம்பிகள் திருந்தவே மாட்டாங்க. சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பிரச்சாரங்கள் பண்றாங்க, மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் பண்றாங்க, அதுக்கு எல்லாருமே ஃபண்ட் எங்க இருந்து வருது, அவங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை ரன் பண்றதுல இருந்து நிறைய சொத்துக்கள் வாங்கி போறதுக்கு ஃபண்ட் எங்க இருந்து வருது அப்படின்றதான் பெரிய பெரிய ஒரு கேள்வியே. ஏன்னா நிறைய கட்சியினர் மற்றும் ஒரு சில அட்வொகேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து இந்த இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய பேரை பயன்படுத்தியே மக்கள் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஎம்கே கிட்ட இருந்து நிறைய அப்பப்போ காசை வாங்கிட்டு நான் உங்களுக்கு எதிரி கட்சி மாதிரி இருக்கிறேன், மக்களை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் மாதிரி இருக்கிறேன், உங்களை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், ஆனா உங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சே உங்களை வந்து பெரிய லெவல்ல நான் காட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து கரெக்டா அரசியல் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். இந்த ஒரு சில தொண்டர்கள் அப்படின்ற பேர்ல என்ன நடக்குதுன்னு தெரியும், ஏன் தலைவன் ஏன் தலைவன் ஏன் தலைவன் அப்படி சுத்துவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியாது, தெரிய வரும், போக போக உங்களுக்கு தெரிய வரும். திருடன் அப்படின்ற ஒருத்தன் இருந்தாதான் போலீஸ் இருக்க முடியும். சரிங்களா, அதுதான் ஒரு மாரல், அதுதான் ஒரு தியரி. அதே மாதிரிதான் ஒரு கட்சிகள் இருக்கிறாங்க, அவர் வந்து பெரிய கட்சி ஆகணும் அப்படின்னா அவங்க ஒரு ஃபண்ட் கொடுத்து ஒரு சப்ஸ்டியூட்டா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு
துக்கடா கட்சி ஆரம்பிச்சு அந்த துக்கடா கட்சி இவங்களை பத்தி பேசி பேசி இவங்களை தாக்கி தாக்கி தாக்கும் போதுதான் மக்களுக்குள்ள சப்கான்சியஸா ஓகே அப்ப அந்த கட்சி பெரிய ஆளு போல, நம்ம தலைவர் அந்த கட்சியே தாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட சப்கான்சியஸ் ஃபுல்லா அந்த கட்சி மேல போயிடும். இதுதான் ஒரு தியரிங்க. இந்த ஒரு ஐடியாலஜி தான் இப்ப இருக்கிற அரசியல் ஆட்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ மற்ற அட்வொகேட்ல இருந்து நிறைய பொலிட்டிக்கல் சார்ந்தவங்க என்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சி ரொம்ப பெரிய பலம் வாய்ந்த கட்சி, சக்தி வாய்ந்த கட்சி அப்படின்றத மக்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் திமுகல இருந்து வந்ததான் இந்த நாம் தமிழர் கட்சி. சோ இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஃபண்ட் அப்பப்ப கொடுத்து கூவ சொல்றதே திமுக தான். இது வந்து தம்பிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ சீமான் வந்து எப்பப்பெல்லாம் இருக்குடா உனக்கு அப்படி சொல்லிட்டு எதிர்கட்சியை அடிச்சடிச்சு பேசுறாரோ, மக்கள் மனசுல திமுக பெரிய கட்சி, திமுக பெரிய கட்சி, திமுக அடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சில விஷயங்கள் பதியும் அப்படின்றதா சில பொலிட்டிக்கல் வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த ராஜா பேரன் சோசியல் மீடியால இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு சமூகத்துல அந்த மதிப்பு மரியாதை எவ்வளவு இருந்துச்சு. நிறைய சேனல்ல இன்டர்வியூ எல்லாம் பண்ணாங்க. அவர் வந்து எப்ப இந்த ஒர்க் அவுட் அது ரிலேட்டடா அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற வரை கரெக்டா இருந்தாருங்க. மக்கள் மனசுல ஒரு மதிப்பு இருந்துச்சு. ஆனா அந்த யானை கவலம் அப்படி சொல்லிட்டு எப்போ தூக்கிட்டு வந்தாங்களோ அப்பவே முடிஞ்சு. ராஜா பேரனை வந்து எல்லாம் டம்மியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையில பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க ஃபேமிலி நெஞ்சுக்கு நேரம் வாடா அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டி அட்ரான்னு சொல்ல அடிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்டு கை ஓங்கினதுக்கு என்ன செய்ய முடியுமோ பொண்டாட்டியை வச்சு செஞ்சுட்டாங்க. இப்ப ராஜா பேரனை வேட்டி அவுத்து உட்கார வச்சு அந்த அளவுக்கு மான மரியாதையெல்லாம் இழந்து சோசியல் மீடியால போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அந்த பொண்டாட்டிக்காரர் இருக்காங்க பாத்தீங்களா, சேலையெல்லாம் ஒதுங்கி இருக்கும் சரிங்களா, அதை கூட சோசியல் மீடியால போட்டு வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரியா ஏஐ யூஸ் பண்ணி வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஓவராலா ராஜா பேரன் மற்றும் அவங்களுடைய மனைவி, அவங்களோட மானம், மரியாதை, நிம்மதி, பொழப்பு எல்லாமே இந்த செகண்ட்ல போயிடுச்சு இந்த சம்பவத்துல. சோ கடைசியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மனைவி பேச்ச கேட்கலாம். ஒரு தொழில முன்னேறதுக்கு, குடும்பம் நல்லா சிறப்பாகிறதுக்கு, ஒரு பண விஷயத்துல ஒரு மேற்கொண்டு வேற எதனா நல்லது கெட்டதுல அதுல மனைவி பேச்ச கேட்டு கொஞ்சம் சொந்த மூளை யோசிச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா ராஜா பேரனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மனைவி பேச்ச கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க வந்து தவறான வழி நடத்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது, பின்னாடி அட்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட சண்டைக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி பண்ண அதிகமான விஷயங்களாலதான் ஒரு ஆணுக்கு மதிப்பு, மரியாதை, மானத்தை இழந்துட்டு அந்த மனுஷன் வந்து உட்கார்ந்துருந்தா. அப்படி அந்த மனைவி மட்டும் அங்க ஒழுங்கா இருந்து சண்டை எல்லாம் வேண்டாம் விடுங்க, சண்டை போறதுக்கு நம்ம வந்தோம், பேசதானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பேரனை ஓரமா ஒதுக்கி போயிருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த அம்மா கூட போயிட்டு வாடா நல்லா ஆம்பளைக்கு ஆம்பளோட வாடா அப்படி சொல்லிட்டு முந்தானை மடிச்சுக்கிட்டு சண்டைக்கு போகும்போது குடும்ப மானமே அந்த பொண்ணால போச்சு. நான் அடிச்சு சொல்றேன், இந்த செய்தியோட கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய தம்பிகள் வந்து என்னைய வண்ட வண்டியா கிழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னடா தெரியும், நீ வந்து டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறவன், 200 ரூபாய் ஊப்பியே, நீ வந்து ஒரு அணில டிவிக்கே, என் தலைவனை பத்திலாம் உனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு நீங்க அடிச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தான் தெரியாது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்க தலைவர் வந்து அவ்வளவு மேடை, பெரிய பெரிய மேடை பண்றாங்க, நிறைய போராட்டங்கள் பண்றாங்க, அதுக்கெல்லாம் ஃபண்ட் எங்க இருந்து வருது? அதுக்கு காசு எங்க இருந்து வருது? யாரு கொடுக்குறாங்க? திறநிதி திறநிதின்றாங்கல்ல, எல்லாரும் கொடுத்தா மட்டும் இந்த இவ்வளவு திறநிதி வந்துருமா? உங்க தலைவனுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது, அவங்களுடைய பிள்ளைகளை எங்கெல்லாம் படிக்க வைக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஒரு லக்ஸுரி லைஃப் வாழ்றாங்க. நான் சீமானா மட்டும் சொல்லலைங்க, எல்லாரும் தான் சொல்றேன். எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் தான் நான் சொல்றேன். டிஎம்கே, ஏடிஎம்கே, மாம்பழ கட்சி, எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி தலைவர்கள் வந்து லக்ஸுரி லைஃப் வாழ்றாங்க. மிகப்பெரிய வீடுகளை வாழ்றாங்க. ஈசிஆர் பக்கம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வேற வேற படிப்புகள் வெளிநாட்டுல படிக்கிறாங்க. காரு, வீடு, சொத்து, பங்களா, பிளைட்ல அங்கிட்டு டூர் போற எல்லாம் பண்றாங்க. அந்த தலைவனுக்கு கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டு போற உங்களால ஏன் அதை பண்ண முடியல? உங்களுடைய வாழ்க்கை இப்ப எந்த நிலைமையில இருக்குது? நான் காலையில கூட நியூஸ்ல பார்த்தேன் இஸ்மாயில். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு ஐயா, வயசான ஐயா அப்படியே வச்சுட்டு எங்க கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்காரு. அந்த ஐயாவோட வயசு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 70 இருக்கும். சோ 70 வயசு மதிக்கத்தக்க ஆளு நார்மல் சட்டை, ஒரு மாதிரி அழுக்கு சட்டை, அழுக்கு வேட்டி, செருப்பு கூட இல்ல, போட்டு வந்து அம்மா இருக்காங்க ஜெயலலிதா அம்மா, அவங்களோட சிலைக்கு முன்னாடி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அடிப்படை தொண்டர்கள் அடிப்படை தொண்டர்களாதான் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வந்து அடுத்தடுத்த ஒரு போஸ்டிங், அவங்களுக்கு கட்சியில ஒரு விஷயம், அவங்கள ஒரு வாழ்க்கையை முன்னேற்றுறது, மக்களை முன்னேற்றுறது அந்த மாதிரி இருக்காது. சோ உங்களுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஓட்டுக்கு சமம் தான். உங்க கிட்ட இருந்து ஓட்டை வாங்கணும், ஓட்டு வங்கியை பெருக்கணும். பெரிய கட்சிகள் கிட்ட எங்க கிட்ட இவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பொட்டி வாங்கணும். உங்களுடைய ஓட்டுக்களை எல்லாமே அவங்களுடைய ஜாயின் பண்ணிக்கிறோம், கட்சியை இணைக்கிறோம், கூட்டணி அப்படின்ற பேர்ல உங்களுடைய ஓட்டுகளையும் உங்களோட உரிமையிலும் அங்க போயிட்டு அப்படியே வித்துருவாங்க. உங்க ஓட்டை இங்க வாங்கி அப்படி அங்க கொடுத்து அங்க பொட்டி வாங்குறது.
இதுதான் நடக்குது. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோ இந்த செய்தியை பத்தின மக்களாகிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நெல்சன் மேல தப்புன்னு சொல்றீங்களா? தப்பு நான் சொல்ல மாட்டேன். பர்சனலா நான் சொல்ல மாட்டேன். சோ ராஜா பேரன் மற்றும் அவங்களுடைய மனைவி இவங்க ரெண்டு பேருமே அத்துமீறி வீட்டுக்குள்ள போனது தப்பு. பேச்சுவார்த்தை அப்படின்ற பேர்ல உள்ள போயிட்டு அங்க போயிட்டு சண்டை போட்டது தப்பு. அவங்கள வந்து தகாத முறையில பேசியிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி 2 தரப்பினர் மேலயும் தப்பு இருக்குங்க. மாத்தி மாத்தி தாக்கியிருக்கிறாங்க. சோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.